தனுஷ் ராசினிகள் வந்து இப்படி இவங்களா போய் பிரச்சனைல மாட்டிப்பாங்களா இல்ல சாதுவா எந்த மாதிரி இருப்பாங்க? தனுசு ராசின்றது இது வந்து குருவோடைய வீடு. இது ஆண் வீடு, நெருப்பு வீடு. ஆனால் இப்போ நம்ம வந்து மேஷம் சிம்மம்லாம் சொன்னாலும் நெருப்பு அதெல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. இந்த நெருப்பு எப்படி இந்த விளக்கில் எரியிற நெருப்பு மாதிரி போயிட்டு அமைதியாக எரிஞ்சிட்ருக்கோம், ஸ்டெடியாக எரிஞ்சிட்ருக்கோம், ரொம்ப நேரம் எரிஞ்சிட்ருக்கோம். 10 நிமிஷம் சண்டை போட்டு டயர்ட் ஆகுறதுல பொறுமையாக எரிஞ்சிட்ருக்கோம். ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஆமாம், ஸ்லோவாக ஸ்டெடியாக இருந்தது. ஹையும் ஸ்லோவாக ஸ்டெடியாக எரிஞ்சிட்ருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் என்னென்ன விளக்குக்கு அப்பப்போ நீங்கள் தூண்டி விட்டுனே இருக்கும், இல்லைன்னா திரி எரிஞ்சு உள்ளே போயிடும். அந்த மாதிரி இந்த மக்களும் எப்படின்னா சைலண்ட்டாக இருப்பாங்க. யாராவது பூஸ்டப் பண்ண உன்னால் முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும்னு பூஸ்டப் பண்ணால் தான் வருவாங்க. ஆனால் ஒன்ஸ் நல்லா பூஸ்டப் பண்ணால் பயங்கரமாக பிக்கப் ஆவாங்க, அவங்க வளருவாங்க. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பிறந்தவர் யாருன்னா ஆஞ்சநேயர், மூல நட்சத்திரம். ஆஞ்சநேயர் நீங்கள் ஜென்ரலாக இப்போ ஆஞ்சநேயர் கோயில் போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபோட்டோவோ இல்லை சிலையோ என்ன இருக்கும், உட்காந்து ராமா 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 இருக்கும். ஆனால் அவரை வந்து நீ பூஸ்டப் பண்ணணும், நீ ராமரோட சிஷ்யன், நீ பவன புத்திரன், நீ வந்து ஆஞ்சநேயன்னு பூஸ்டப் பண்ணால் பெருசாகி அப்புறம் லங்கே போய் எரிச்சிட்டு வந்துடுவார். இங்கே அந்த மாதிரி தான் உன்னால் முடியும்டான்னு நீ பூஸ்டப் பண்ணிட்டீங்கன்னா செம பிக்கப்பில் வரும். பூஸ்டப் பண்ண உன்னால் முடியாதுன்ட்டு ரொம்ப கிண்டல் இவங்களை பண்ணிங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடுவாங்க. அதனால இவங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், எந்த நாளில் வழிபடணும்னு பார்க்குறீங்க? இவங்களுக்கு வந்து குருன்றதுனால அந்த நவகிரகங்களில் குரு பகவானை வழிபாடு பண்ணலாம், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். அது மாதிரி இல்லை குருமார்களை அவங்கவுங்க டீச்சர்ஸோ இல்லை குருமார்களோ சித்தர்கள் வழிபாடு, குருமார்களை வழிபாடு பண்ண நல்லது. இவங்க வியாழக்கிழமை குரு ஹோரைகளில் போய் வழிபாடு பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வழிபாடு எப்படி பண்ணணும்? வழிபாடு இது இவங்களுக்கு தீபம் தான். ஏன்னா இவங்க வந்து அக்னி வீடுன்னு தான் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இல்லை அந்த மஞ்சள் கொண்டக்கடலை அது மாலையை போட்டு வழிபாடு பண்ணலாம், கல்கண்டு கொடுத்து வழிபாடு பண்ணலாம். அதனால தான் நீங்கள் எந்த ஜீவ சமாதி பண்ணலாம் கல்கண்டு இருக்கும், புளிப்பு மிட்டாய் இருக்கும். நம்ம எதுக்குன்னே நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கும். கல்கண்டுனா கம்மி விலை வாங்கி வச்சுட்டாங்க வச்சுட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. கல்கண்டுன்றது குரு, சித்தர்மார்கள்ன்றது அவங்க தெய்வத்தை தாண்டி குரு. அவங்க ஏன்னா தெய்வத்துக்கு முன்னாடி குரு வந்துடும், தாய் தந்தை குரு அப்புறம் தான் தெய்வம். ஸோ அது குரு. அதனால் நீங்கள் எப்போ சித்தர் சமாதி பண்ணலாம் புளிப்பு மிட்டாயோ, அப்படி இல்லைன்னா கல்கண்டு வாங்கி வைக்கிறது. இந்த ராசி இருக்கிறவங்க அந்த வீட்டுக்கு அடங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்க தான் வீட்டுக்கே அடங்குவாங்க. அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நம்ம வீட்டில் நம்ம அம்மா சொல்லுவாங்களா அந்த வீட்டு பையனை பாரு இவ்வளோ பொறுமையாக இருக்குது, அந்த பையன் யாராவது இந்த ராசியாக இருக்கும். இந்த ராசியாக லக்கணமாக தனுஷ். ஆமாம், வீட்டுக்கு ரொம்ப 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 நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம தனுஷரே இன்டர்வியூ எடுத்து பாருங்க. அவங்க அக்காங்களாம் என்ன சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு ரொம்ப அடக்கமான பையன் இவன் தான். ஒருவேளை அந்த பேர் வச்சிருக்காங்களோ பாருங்க, கேட்டு பாருங்க. நீங்க வந்து தனுஷ ராசி லக்னம் சொல்றீங்கல்ல, இன்னொரு முறை இருக்கு, பேரை வச்ச கிரகங்கள் சொல்லுவோம். இப்ப ராசி இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க, கட்டம் இல்லாதவங்க எப்படி கண்டுபிடிக்கும், ஜாதகமே இல்லாத அப்ப பேரை வச்சுதான் கண்டு. நீங்க அந்த தனுஷுன்ற பேரு இல்ல குரு பகவான்ற பேரு இல்ல ஒண்ணும் இல்லை சார், நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க, பாலான்ற பேரை வச்ச பாருங்க. பாலான்னு இருக்கவங்க பேர் அவங்க பெரும்பாலும் 80 to 90% ரொம்ப பொறுமையானவங்களா இருப்பாங்க, வீட்டுக்கு அடங்குனவங்களா இருப்பாங்க. ஏன்னா அது குருவோட பேர். நீங்க சொல்ல வர பார்த்தா ஏற்கனவே பாலா ஒருத்தருக்காரு, அவர் வந்து நீங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா இருக்காரு, ரொம்ப ஆக்ரோஷமா வரவங்கள. வீட்டுல எப்படி இருக்காருன்னு கேட்கணும், வீட்டுல தெரியல வீட்டுல எப்படி இருக்காருன்னு கேட்கணும். நான் சார் 80 to 90% சொல்லலாம், அதான் 100% எடுக்க முடியாது. 80 to 90% ஒரு 10 பாலா பேர் எடுங்க, 10 பாலால எத்தனை பாலா உக்ரமா இருக்காங்கன்னு பாருங்க. உடல்நலம் எப்படி இருக்கு இவங்களுக்கு? உடல் நலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்ட்ஸ் பின்புறம் வரும், மலவாயு அந்த இடத்துல வரும். இவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆப்ரேஷனாக நிறைய நடக்கும்ல, அது யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. அதனால அது பேரே மூலம் அதிகமாக வருது, அந்த இடத்துல வர பிரச்சனைகள் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். அதனால இவங்க அந்த சாப்பாடு மெயினாக அது சாப்பாட்டில் தான் வரும், ஹீட் உடம்பு இதில் தான். இதெல்லாம் அவங்க ஒழுங்காக அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ஒழுங்காக நீங்கள் ஒன்றும் இல்லை சார், இது 5 வருஷம் கழிச்சு நீங்கள் ஜோதித்தில் அதிகமாக பேட்டி எதில் பார்ப்பீங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தான் பார்ப்பீங்க. என்ன வித்தியாசம் அதுக்கு ரெண்டுக்கும்? இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே கல்யாணத்தை பற்றி கேட்குறீங்க, இப்போ எல்லாருமே உடம்பு நல்லா இருக்கு, கல்யாணம் பிரச்சனையாக இருக்கு, அதனால கல்யாணத்தை பற்றி கேட்குறீங்க. கொஞ்ச நாளில் எல்லாரும் இப்போ லவ் மேரேஜ் அது இது ஆகிடுது. இப்போ அந்த விஷயம் ஒரு 5 வருஷத்துல ஷார்ட் அவுட் ஆகிடும், சரியா போயிடும். அவனே பார்த்துப்பான், அவனே படிச்சு அவனே கல்யாணம் பண்ணி அந்த விஷயம் மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், உடல் பிரச்சனைகள். அப்போ அஸ்ட்ராலஜிஸ்டை நோக்கி அதிகமாக அது வருவாங்க. ஏன்னா இப்போவே எங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு.
அதிகமாக இப்போ வர கொரி என்னன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சம்மந்தம். இன்னும் கூட சரி. அந்த மாதிரி ஒரு இத்தனை வருஷத்துக்கும் ஒரு பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அஸ்ட்ராலஜின்றது நீங்கள் உலகத்தில் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் அஸ்ட்ராலஜி எடுத்தாலும் எந்த தொழில் செஞ்சால் இவர்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்க வந்து குருன்றதுனால டீச்சிங் ப்ரொஃபஷன், டீச்சிங் இந்த பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்ட்லாம் அதிகமாக வாங்குவாங்க. இவங்க வாங்குவாங்க. டீச்சிங் ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும், கன்சல்டிங் ப்ரொஃபஷன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய பேங்கிங்களில் போனீங்கன்னா நீங்கள் எதனா ஒரு டவுட் கேட்டு யாருன்னா தெரியலன்னா ஒருத்தர் கார்னரில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, எல்லாரும் அவங்ககிட்ட போவாங்க டவுட்டுக்கு. பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா. அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் மேனேஜர், சீனியர் ப்ரொஃபைல், நான் அந்த ரொம்ப வருஷம் 20 வருஷமா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னுவாங்கல்ல, அவங்களாம் யாருன்னா இவங்க. அந்த ஒரு குரு ஸ்தானத்தில் கன்சல்டன்ட், ஜோதிடம், இதுலலாம் இவங்களுக்கு சூப்பராக